காதலிக்க ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரே வீட்ல லிவிங் டுகெதர் வாழ்ந்த பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ருதிஹாசன். உலகநாயகன் கமலஹாசனோட மகள் ஸ்ருதிஹாசனுக்கு இப்ப 40 வயசு ஆயிடுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருக்காங்க. ஸ்ருதி இது வரைக்கும் நிறைய காதல் சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காங்க. ஆனா அதிகமா பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த மைக்கேல லவ் பண்ணதுதான். மைக்கேல் அப்படின்றவர் லண்டனை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமா காதலிச்சு ஒன்னா வாழ்ந்துட்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகிச்சு. சீக்கிரமா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா ஸ்ருதிஹாசனே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சோ தெரியல, ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஸ்ருதி கண்டிப்பா மைக்கில தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில திடீர்னு ஒரு பேட்டியில வந்து சில விஷயங்கள் வேலை செய்யாது அப்படின்னு சிம்பிளா சொல்லி அந்த பிரேக்கப்பையும் அறிவிச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா. பிரபுதேவா 1995ல ரம்லத் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா 2011ல தன்னோட முதல் மனைவி ரம்லத்தை விவாகரத்து பண்ணியிருக்காரு பிரபுதேவா. இதுக்கு இடையில தான் சில விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது சிம்பு கூட பிரேக்கப்ல இருந்த நயன்தாரா மிகப்பெரிய டிப்ரெஷன்ல இருந்தாங்க. அப்போ அதை போக்குனவரே பிரபுதேவா தான். பிரபுதேவாவும் நயன்தாராவும் உருகி உருகி காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரபுதேவாவுக்காக நயன்தாரா சினிமாவை விட்டே போக போறாங்க அப்படின்னு கூட செய்திகள் வெளியாகிச்சு. ரெண்டு பேரும் மும்பைல சொந்தமா ஒரு வீடு வாங்கி அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா பல நியூஸ்ல போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல தமிழ் சினிமாவுல எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அட்டன் பண்ணுவாங்க. அப்படி நல்லா போயிட்டு இருந்த காதல் ஒரு நாள் முறிஞ்சு போச்சு. பெரியுக்கு அப்புறமா நயன்தாரா தன்னோட வாழ்க்கையில மறுபடியும் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு. பெரியுக்கு அப்புறமா நயன்தாரா தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா பிரபுதேவாவோட வாழ்க்கை அப்படி இல்ல. தன்னோட முதல் மனைவி ரம்லத் கூட சண்டை போட்டே போயிடுச்சு. ஏன்னா ரம்லத் அடிக்கடி பிரஸ் மீட் வச்சு என்னோட வாழ்க்கையை கெடுத்ததே நயன்தாரா தான் அப்படின்னு ஓப்பனா போட்டு உடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரபுதேவா 2020ல ஹிமானி சிங் அப்படின்றவங்கள இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் மற்றும் கௌதமி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க கௌதமி கமலஹாசனோட மனைவி அப்படின்னு. சத்தியமா கிடையாது. தமிழ் சினிமாவில் அதிகமா பேசப்பட்ட லிவிங் டுகெதர் கேஸே இவங்க தான். ஏன்னா கமலஹாசனும் கௌதமியும் கடைசி வரைக்கும் லிவிங்ல மட்டும்தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் கல்யாணமே பண்ணிக்காம ஒன்னா வாழ்ந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவி தான் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சாங்க. இதுக்கு முக்கிய காரணம் கௌதமி ஏற்கனவே கல்யாணமானவங்க. கல்யாணமாகி சுப்பலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணும் இவங்களுக்கு இருக்கு. கமலஹாசன் கௌதமியை பாத்துக்கிட்ட அளவுக்கு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டது கிடையாது. அதனாலேயே கௌதமிக்கும் கமலஹாசனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு. ஒரு கட்டத்துல இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்துக்காது அப்படின்னு கௌதமி தான் அதுல இருந்து விலகி போயிருக்காங்க. 13 வருஷ காதல் கடைசியில முடிவுக்கு வந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். தமிழ் சினிமாவுல ரொம்பவே ஃபேமஸான ஜோடிகள்ல இவங்களும் ஒருத்தங்க. நானும் ரவுடிதான் படத்துல தான் இவங்களோட காதல் ஆரம்பிச்சிருக்கு. பல வருஷங்கள் போயிட்டு இருந்துச்சு. வெளிநாடு சுற்றுலா, குடும்ப விழாக்கள், கோவில் பயணங்கள் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் வாழ்ந்தாங்க. ஆனா மத்த காதல் ஜோடிகள் மாதிரி இவங்க பிரிஞ்சு போகல. பல வருஷம் லிவிங்ல இருந்தாலும் 2022ல பிரம்மாண்டமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ரெண்டு குழந்தைங்க கூட சந்தோஷமா இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜான் ஆபிரகாம். பாலிவுட்லயே ரொம்பவே ஃபேமஸான நடிகர் தான் இந்த ஜான் ஆபிரகாம். இவரும் பிபிஷா பாசுவும் ரொம்ப ரொம்ப உருகி உருகி காதலிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பாலிவுட்லயே அதிகமா பேசப்பட்ட காதல் ஜோடிகள் இவங்க தான். கிட்டத்தட்ட 9 வருஷம் காதலிச்சு ஒன்னாவே வாழ்ந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான். அதுக்கப்புறமா தான் இவங்களோட குடும்பத்துல பேசி கல்யாணம் நிச்சயமும் பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன கல்யாணம் தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கிடையாது. அந்த டைம்ல தான் ஜான் ஆபிரகாம் மற்றும் பிபிஷா பாசுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்து அபிஷியலா பிரிஞ்சிருக்காங்க. பெரியவுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் இப்போ தனித்தனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார் மற்றும் நக்மா. 90s காலகட்டத்தோட இறுதியில தமிழ் சினிமாவில் அதிகமா பேசப்பட்ட காதல் சர்ச்சைகளை ஒண்ணுதான் இந்த சரத்குமார் மற்றும் நடிகை நக்மாவோட காதல். ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் நடிக்கும் போதுதான் ரொம்ப நெருக்கமா பழகிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவங்களோட காதல் குறித்து சினிமா பத்திரிகைகள் மற்றும் பொழுதுபோக்கு ஊடகங்கள்ல தொடர்ந்து ஓப்பனாவே பேசியிருந்தாங்க. அப்போ சரத்குமார் ஏற்கனவே கல்யாணமானவர் அப்படின்றதுனால இந்த லவ் மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. ஒரு கட்டத்துல சரத்குமாரும் நக்மாவும் ஏற்கனவே ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்திலாம் பரவிச்சு. ஆனா காலப்போக்கில் இந்த உறவுல பல சிக்கல்கள் இருந்ததுனால ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க. ஆனா சரத்குமார் நக்மாவோட காதல் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நக்மா தமிழ் சினிமாவில் ஒழுங்கா கவனம் செலுத்தாம சினிமாவை விட்டே காணாம போனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.